ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் என்பது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரை. இந்த வார பலன்களை பார்க்கின்ற போது ஜூலை மாதம் 12ஆம் தேதி 12/7 ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை இந்த நாட்களில் இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்திற்குரிய பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது பார்க்கலாம். முதலில் மேஷ ராசினருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரை பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். ஒவ்வொரு முயற்சிகளும் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சியில் லாபம் கிடைக்கும். முயற்சி உங்களுடையது, லாபம் நிச்சயமாக உண்டு. அது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை உழைப்பிற்கேற்ற ஆதாயம். உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு ஏற்படும். வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் வேலைப்பளு இருக்கும். ஆனால் நிச்சயமாக ஆதாயம் என்பது உறுதி. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சந்திரிக்கிறார். கொஞ்சம் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியே சில தொல்லைகளை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் நலனிலும் சிலருக்கு அக்கறை அதிகரிக்கும். சிலருக்கு காதலும் ஏற்படும். இந்த நாளில் இந்த வாரம் என்பது கொஞ்சம் பெரும்பளவில் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. மேஷராசினருக்கு சந்திரனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக. இது சந்திரனுடைய சஞ்சாரத்தை மட்டும்தான் வச்சு பேசணும். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு 11ஆம் இடத்துல இந்த வாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக ராகு 11ஆம் இடத்தை சந்திச்சிருக்கார். அப்போ இந்த 11ஆம் இடத்து ராகு என்பது உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு தேவையான வருமானத்தை வழங்கி கொண்டிருப்பார். உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொண்டிருப்பார். எதிர்பார்த்த சந்தோஷங்களை கொடுத்து கொண்டிருப்பார். யோகக்காரகன் போகக்காரகன் ராகு. அவர் லாபஸ்தானத்தில் சந்திரிப்பது என்பது ஒரு யோக பலன்களை கொடுப்பதாகவே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து அவருடைய பார்வைகளின் வழியாக உங்களுக்கு யோக பலன்களை வழங்கி கொண்டிருந்த நிலையில் இப்போது அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். அதனால் அவருடைய பார்வைகளுக்கு இப்பொழுது பலன் கிடைக்காது. 4ஆம் இடத்து குருவிற்கும் ஒரு நன்மைகள் கிடையாது. அதே நேரத்தில் ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்தில் ராசிநாதன் சஞ்சரிக்கின்ற போது வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். குடும்பத்தினரை அனுசரித்து போவது என்பது நன்மை உண்டாகும். ஏன்னா பொதுவாக செவ்வாய் என்பது ஒரு நெருப்பு கிரகம். வார்த்தையை புற பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா வரும். அப்போ வார்த்தைகளின் நிதானம் தேவை. குடும்பத்தினரை அனுசரித்து போவது என்பது நன்மை ஏற்படுத்தும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல வியாபாரம் தொழில் எல்லாமே லாபத்தை உண்டாக்கும். நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய நவீன பொருட்கள் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. கேதுவும் 5ஆம் இடத்துல. அப்ப பிள்ளைகள் நலனில் கூடுதலாக அக்கறை தேவைப்படும். சனி 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். விரைய செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. விரைய செலவுகள் வருகின்ற போது புத்திசாலித்தனமாக ஒரு நகை வாங்குவது, இடம் வாங்குவது, இப்படி அழுத்தமான விஷயங்களில் செலவுகள் செய்கின்ற போது உங்களுக்கு அது யோகமாக இருக்கும். புதன் 3ஆம் இடத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டும். சூரியன் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல, வியாழக்கிழமை வரை 3ஆம் இடத்துல எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 4ஆம் இடத்துல உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்கிறது. ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை உங்கள் விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகுங்க. சந்தோஷமா இருப்பீங்க. குழப்பமே இருக்காது. ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க. சில வெளியூர்கள் போயிட்டு வருவீங்க. அந்த வெளியூர் போகின்ற போது மட்டும் கொஞ்சம் நிதானமா போயிட்டு வாங்க. வாகன பயணத்தில் நிதானம் வேணும், எச்சரிக்கை வேணும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை குடும்பத்திற்காக எடுக்கின்ற முயற்சிகள், பண வரவிற்காக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பழைய கடன்களை அடைக்க முடியும். குடும்பத்திற்குள் ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சி, எல்லா முயற்சியுமே வெற்றியாகும். வெளியூர் பயணமும் ஆதாயம் கொடுக்கும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உழைப்பு அதிகரிக்கும். சிலருக்கு உடல்நிலையில் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகும். மருத்துவரை சந்திப்பது நன்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ராகு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ செய்து வருகின்ற தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா நேரத்துல சொந்த ஊருக்கு போயிடலாம எண்ணம் கூட வரும்.
ஆனா அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேண்டாம். வேலையில் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான நேரம் விரைவில் வர இருக்கிறது. அதுவரையில் கொஞ்சம் நிதானமாக, கவனமாக, பொறுமையாக இருப்பது நன்மை ஏற்படுத்தும். கர்மகாரகனான சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கைவிட்டு விட மாட்டார். எப்பொழுதும் எது தேவையோ அந்த தேவைகள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். 11ஆம் இடத்து சனி என்ன செய்வார்னா லாபத்தை கொடுத்து கொண்டிருப்பார், பண வரவினை வழங்கி கொண்டிருப்பார். அது தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பெரும் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருவதாலும் சரி, தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். வேலையில் நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இந்த நிலைக்கு மேலாக சிலருக்கு உடல்நிலை சில பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மருத்துவத்தால் கட்டுப்படும். ஒரே விஷயம், உடல்நிலையில் பாதிப்பு என்பது இப்போ சகஜமான உண்டாடிட்டு இருக்கும். கண்டம் இருக்கிறதா அதை மட்டும் தான் பார்க்கணும், கண்டம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த நேரத்துல கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கும், அவ்வளவுதான். எதிர்காலம் பயந்துட வேண்டாம். தொடர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. வருமானம் வரும், குடும்ப சுபிட்சமா இருக்கும், தொழில் நல்லபடியா நடக்கும். அடுத்த செவ்வாய் ராசிக்குள்ள, இந்த ராசிக்குள்ள செவ்வாய் இருக்காரு பாருங்க, அவர் உங்களுக்கு உஷ்ணப்படுத்துவார் ரொம்ப. அது வேலையில் உஷ்ணப்படுத்தலாம், இல்ல உடல் ரீதியாக கொஞ்சம் நலிவினை ஏற்படுத்தலாம். அது முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. உடல் ரீதியாக சரி நலிவுகள் வரலாம், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். புரியுதுங்களா? அடுத்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்ற நிலை உங்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் சங்கடங்கள் இருந்தாலும் மறுபக்கம் யோகம் இருக்கு. சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க இந்த வாரத்துல. புரியுங்களா? நவீன பொருட்கள் வாங்குவீங்க. புதன் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல, இது ஒரு நல்ல விஷயமான ஆட்சியாக புதன் இருக்காரு. அப்ப குடும்ப சுபிட்சமா இருக்கும். குடும்பத்திற்கு ஏற்ற செலவுகளை செய்துட்டே இருப்பீங்க. அதுக்கேற்ற பணம் வந்துகிட்டு இருக்கும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சூரியன் 2ஆம் இடத்திலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை 3ஆம் இடத்துக்கு போறாரு. 2ஆம் இடத்தில் சஞ்சரித்த சூரியன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை சங்கடப்படுத்தியிருப்பார். இப்ப 3ஆம் இடத்திற்கு போகின்ற போது வெள்ளிக்கிழமை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை. 11ஆம் இடத்தில் சனி பகவான், 3ஆம் இடத்தில் சூரியன் என்கின்ற போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், லாபமாகும், தொழில் விருத்தியாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இப்ப ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியூர் பயணம் இருக்கும், அலைச்சல் இருக்கலாம். புரியுதுங்களா? கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை கூட இருக்கலாம். நிச்சயமா செலவு இருக்கு, வெளியூர் பயணம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை. ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நீ உத்தியோகத்தில் இருக்கலாம், தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம், சுயமாக தொழில் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பணம் வரும், விருப்பங்கள் பூர்த்தியாகும், உத்தியோகத்தில் இந்த நெருக்கடி நீங்கும், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைதான் கொஞ்சம் அலைச்சலும் விரைய செலவுகளும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல. அப்ப என்ன ஆகுன்னா கொஞ்சம் தொழில் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் மேலதிகாரி என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு செயல்படுவது என்பது நன்மை ஏற்படுத்தும். நீங்களாக ஒரு சுய முடிவிற்கு வந்து சுய விருப்பத்திற்கு படி செயல்படுவது என்பது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொஞ்சம் சரியாக செயல்பட வேண்டிய நேரம். இந்த நேரம் 10ஆம் இடத்துல கர்மக்காரர்கள் சனி பகவான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகு 9ஆம் இடத்துல. அப்ப எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், நன்மைகள் என்பது கூடுதலாகவே இருக்கும். கேது 3ஆம் இடத்துல, ஞான மோட்சக்காரன் கேது 3ஆம் இடத்துல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு உறுதியான நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும். அதன் வழியாக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். உறுதுணையாக நண்பர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள், பெரியோர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். செவ்வாய் 12ஆம் இடத்துல ஒரு இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற வழிகளின் காரணமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு சுக்கிரன் 3ஆம் இடத்துல, குடும்பத்துல சுபிட்சமான நிலை இருக்கும். புதன் ஜென்ம ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் புதன் ஜென்ம ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். புத்திசாலித்தனம் என்பது
நிதானமாக செயல்படுவீங்க, கணக்கு போட்டு செயல்படுவீங்க. இதை இப்படித்தான் முடிக்கணும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகின்ற போது அந்த வேலைகள் எல்லாம் முடிவிற்கு வரும். இந்த நேரத்துல ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து சங்கடங்களை கொடுத்து வந்த சூரிய பகவான் வெள்ளிக்கிழமை இடம் மாறுகிறார், 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அந்த பயிற்சி என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இந்த வாரம் என்பது உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை தவிர்த்து பெரிய அளவில் யோகமான நன்மையான வாரமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. சந்தோஷம், ஜாலி, நிம்மதி, விருப்பங்கள் பூர்த்தி ஆகின்ற நிலை எல்லாம் இருக்கும். சிலருக்கு வருமானமும் இருக்கும். 11ஆம் இடத்தில் சந்திரன் ராசிநாதன். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படலாம், அல்லது அலைச்சல் உண்டாகலாம், அல்லது வீண் செலவுகள் ஏற்படலாம். புரியுங்களா? கொஞ்சம் ஒரு வேலையை முடிக்கிறதுனா கூட ஓடி ஓடி ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடினதான் முடியும். அப்போ உழைப்பு அதிகரிக்கும், செலவும் ஏற்படும், அலைச்சலும் இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நிம்மதியான நிலை இருக்கும். மீண்டும் உங்களுடைய வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்த முடியும். நிம்மதியாகவும் வசதியாகவும் வேலையில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க முடியும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பண வரவு என்பது இருக்கு, குடும்பத்துல நிம்மதி இருக்கும், அலுவலக பணியிலும் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் 12ஆம் இடத்து சந்திரன். 12ஆம் இடத்து சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சங்கடப்படுத்துவார், செலவுகளை அதிகரிப்பார், அலைச்சலை உண்டாக்குவார். மற்ற நாட்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகமாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனியுடைய சஞ்சாரம் உங்களை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருக்கும் என்று சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், அவருடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அதற்கும் மேலாக உங்களுக்கு அஷ்டமாதிபதியான ஜீவனாதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஜீவனாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் லாபத்தை காண முடியும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை என்பது கூட இந்த நேரத்தில் உண்டு. ஒரு இடம் வாங்க முடியும், புரியுதுங்களா? இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். கடகராசினருக்கு இந்த நேரம் ஒரு யோகமான நேரம். 11ஆம் இடத்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து கொண்டிருப்பார். அதற்கு மேலாக 12ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா புத பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஒரு சொந்த இடம் வாங்குகின்ற போது பத்திரத்துல கையெழுத்து போட நிலை வரும், புரியுதுங்களா? அப்போ புதனுடைய வேலையும் புதன் செய்வார், ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது. அப்போ புதிய இடம் வாங்குவது செவ்வாய் செய்வார். அப்போ அதற்குரிய யோகமும் இந்த வாரத்துல இருக்கு. ராகு 8ஆம் இடத்துல, கொஞ்சம் நிதானமாக இருங்க. என்னதான் வந்தாலும் சரி, பணம் வரும், செல்வாக்கு வரும், அந்தஸ்து வரும். 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் இல்ல உங்களுடைய மறைமுக செயல்களின் காரணமாக உங்களுக்கே சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வரும். 8ஆம் இடத்துல ராகு, புரிஞ்சுக்கங்க. கேது 2ஆம் இடத்துல, குடும்பத்தினரை முடிந்தவரை அனுசரித்து செல்வது என்பது நன்மை உண்டாக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், நேத்திரஸ்தானம். கண் பார்வையில் கொஞ்சம் கோளாறு வரலாம், புரியுதுங்களா? கொஞ்சம் பண வரவில் கூட கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம், சரி பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல சுக்கிரன், தனக்காரர்கள் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பண வரவிற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் நிம்மதியை கொடுத்துடுவார் சுக்கிரன், புரியுங்களா? உங்களோட ஆசைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, செவ்வாயுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, சனியுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் உங்க ஜென்ம ராசிக்குள்ள வரப்போறாரு. அப்ப ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் வருகின்ற போது கொஞ்சம் பதட்டம் என்பது அதிகரிக்கும், வேலை பளு என்பது அதிகரிக்கும், கொஞ்சம் அதிகபட்சமான உழைப்பு என்பது இருக்கும், ஏற்பட்டுவிடும். அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுவது என்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள்? அந்த சஞ்சார நிலைக்கேற்ப நமக்கு எப்படி பலன் கிடைக்கும்? இப்போ பாத்தீங்கன்னா பொதுவா 8 கிரகங்கள் கூட கடந்த வாரம் போல இந்த வாரமும் அதே இடத்தில் சஞ்சரிக்கலாம். ஆனா சந்திரனுடைய சஞ்சாரம் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். அதற்கேற்ப நமக்கு கிடைக்கின்ற பலன்களில் மாற்றம் இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, தொழில் மீதான ஒரு அக்கறை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும்.
ஒரு வியாபாரத்தின் மீதான கவனம் இருந்து கொண்டிருக்கும். எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி புதிய தொழில் தொடங்குவது, செய்து வருகின்ற தொழிலை எப்படி விரிவு செய்வது, இப்படி சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். இல்ல ஒரு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நாளை யாரை பார்க்கலாம், என்ன செய்யலாம் என்ற திட்டமிடுதல் என்பது நிச்சயமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வருமானத்திற்குரிய நாட்களாக இருக்கும், நிம்மதியான நாட்களாக இருக்கும், சந்தோஷமான நாட்களாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரித்துக் கொண்டிருக்கும், தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு ஆதாயமும் நிலை இருக்கும். அப்போ சிம்ம ராசியினருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை முழுவதுமே ஒரு யோகமான பணத்தை பார்க்கின்ற பணப்புழக்கத்தில் புரள்கின்ற நாட்களாக இருக்கும், நிம்மதியான நாட்களாக இருக்கும், மேலோரின் ஆதரவு கிடைத்திடக்கூடிய நாட்களாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா விரைய செலவுகள் அல்லது வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு உடல்நிலையில் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அது மீண்டும் சரியாகும், உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். பொதுவாக இந்த வாரம் என்பது சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கு. எல்லாவற்றிலும் லாபத்தை உங்களால் காண முடியும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். அதற்கு மேலாக சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ஜென்ம ராசிக்குள்ள கேது, மறுபக்கம் ஜென்ம ராசிக்குள்ள சுக்கிரன். இந்த ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் என்பது பொதுவான பலன். இப்ப குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். ஒரு புதிய நவீன பொருட்கள் வாங்க முடியும். பொன் பொருள் சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதன் 11ஆம் இடத்தில், 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சியாக. அப்ப வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஒரு வங்கியில கடன் கட்டிருப்பீங்க, அந்த கடன் கிடைக்கும். ஒரு இடத்தை வாங்க நினைச்சிருப்பீங்க, இடத்தை வாங்க முடியும். ஒரு வாகனம் வாங்க நினைப்பீங்க, அந்த வாகனம் வாங்க முடியும். அப்போ எதிர்பார்த்த பணம் கிடைத்திடக்கூடிய நிலை இந்த நேரத்துல இருக்கு. சூரியன் ராசிநாதன் சூரியன் பாத்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை வரை 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு வருகிறார் ராசிநாதன். அப்ப விரய செலவுகளை அவர் எப்படி ஏற்படுத்த போகிறார் என்பதை நீங்க கவனிக்கணும். விரயங்கள் என்பது செலவுகள் என்பது காத்து கொண்டிருக்கு, புரியுதுங்களா? அப்போ உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக நீங்க இருந்தா போதும். மருத்துவ செலவுகளும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி 8ஆம் இடத்துல சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப குரு அஸ்தமனமாகி இருப்பதால் குரு பார்வை இப்ப கிடையாது. அப்ப 8ஆம் இடத்து சனிக்கு உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் கொஞ்சம் நலிவு ஏற்படலாம், மருத்துவ செலவு ஏற்படலாம். கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, நல்லாதான் இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நாளா என்னன்னா அந்த கண்டக சனியுடைய பாதிப்பு கொஞ்சம் விலகி இருக்கு குருவுடைய பார்வையின் காரணமாக. ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க, இப்ப குரு அஸ்தமனம் ஆகியிருக்காரு. குரு அஸ்தமனம் ஆன காரணத்தினால் மீண்டும் கண்டக சனியினால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, புரியுதுங்களா? மீண்டும் நட்புகளுக்குள் ஒரு விரிசல் வரலாம், கணவன் மனைவிக்குள் கூட ஒரு இடைவெளி வரலாம். ஏன்னா அந்த 7ஆம் இடத்து சனி இருக்காரு பாருங்க, அது இந்த நிலையெல்லாம் ஏற்படுத்துவார். சரி, மேல பார்ப்போம். அப்போ இந்த சந்திரன் தானே முக்கியமான பார்வை நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல. அப்ப தெய்வ அருளும் பெரியோருடைய ஆதரவும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு, புரியுங்களா? நிம்மதி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, இல்ல அரசியல்வாதியாக இருந்தால் அரசியல் ரீதியாக செல்வாக்கு காணக்கூடிய நிலை உண்டு, புரியுதுங்களா? 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய நிலை உண்டு. அதன் பிறகு புதன்கிழமை வியாழக்கிழமை லாபஸ்தானத்தில் சந்திரன். அப்போ வருமானத்திற்கு குறைவு இருக்காது. லாபாதிபதி லாபஸ்தானத்தில், எதிர்பார்த்த பணம் வரும், பெரியோரின் ஆதரவு கிடைக்கும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகவும் நினைத்த காரியங்கள் நடந்தேறும். புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செலவுகள் என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. செலவுகள் ஏற்படவில்லை என்றால் அலைச்சல் ஏற்படலாம், வெளியூர் பயணம் ஏற்படலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து 6ஆம் இடத்துல இருக்காரு ஒரு வருடத்திற்கு மேலாக. அந்த 6ஆம் இடத்து ராகு தான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
துணிச்சலோடு உங்களை நடைபோட வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு கிரகம் தான் உங்களை செல்வாக்கோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் சமீப காலமாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வருபவர்களுக்கு தொழில் தொடங்க முடியும். அதற்குரிய அனுமதிகள் கிடைக்கும், அதற்குரிய பணங்கள் கிடைக்கும். இப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 11ஆம் இடத்துக்கு வரார். அப்போ லாபம் என்பது கூடுதலாகவே இருக்கும். புதன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலை இந்த நேரத்துல இருக்கு. இந்த வாரத்துல உங்களுக்கு யோகம் இருக்கு. கேது 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல, கேது விரயஸ்தானத்தில் இருப்பதை விட சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கும். 12ஆம் இடத்து சுக்கிரன், கேதுவும் 12ஆம் இடம், சுக்கிரனும் 12ஆம் இடம். அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரன் தான் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி. அவர் உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை, சந்தோஷங்களை கொடுப்பார். புதிய பொருட்களை வாங்க வைப்பார். புரியுங்களா? இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். கடைசி 2 நாட்கள் செலவுகளும் அலைச்சலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நிதானமாக இருப்பது நன்மையாக இருக்கும். புதிய நட்புகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாரையும் நம்ப வேண்டாம். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நிறைய போராடி பார்த்துட்டீங்க. இருந்தாலும் நல்ல நேரம் என்பது இருந்து கொண்டிருக்கு. புரியுங்களா? உங்களை மாதிரி போராட்டிய நபர்கள் பார்த்தது கிடையாது. சமீப காலத்தில் அதிகபட்சமாக சங்கடங்கள் பட்ட ஒரு ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான். எல்லாவற்றுக்கும் விதிதான் காரணம் என்பதை விட கோச்சார கிரகங்களும் உங்களை சேர்ந்து பழிவாக்கி கொண்டிருக்கின்றன. சரி, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை சந்திரன் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒவ்வொரு மனிதரும் பிறந்தது முதல் கடைசி நாட்கள் வரை வாழ்ந்தாக வேண்டும். அந்த வாழ்க்கைக்குரிய வழிகளை ஏதேனும் ஒரு கிரகம் நிச்சயமாக காட்டி கொண்டிருக்கும். அது விதி, அதுதான் விதி. அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சந்திராஷ்டமம். வெளியூர் பயணம் வேண்டாம். புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, அப்படி ட்ரிப் போகலாம், அப்படி கார் எடுத்துக்கிட்டு, டூ வீலர் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு போயிட்டு வரலாம் வேண்டாம். ஏன்னா கவனம் சிதறும். இந்த சந்திராஷ்டம நாட்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக விபத்துகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கவனிச்சிருக்கேன். ஒரு ஜாதகனுக்கு சந்திராஷ்டம நாட்களில் தான் விபத்தினை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நாட்களில் முடிந்தவரை நம்ம அமைதி காப்பது என்று நன்மையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை நீங்கள் அமைதி காத்தாக வேண்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். நன்மையான நிலை இருக்குங்க. புரியுங்களா? அடுத்து புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும். உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும். வியாபாரத்தில் ஆதாயம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பணத்தை எண்ணி பார்க்கின்ற அளவிற்கு உங்களுக்கு நல்ல நிலை இருக்கிறது. பணம் எதிர்பார்த்திருப்பீங்க, இல்ல சார் ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வரணும், அந்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை இருக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. இதுல இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை தான் கொஞ்சம் நெருக்கடி என்பது உங்களுக்கு இருக்கும். முடிந்தவரை ஓய்வு எடுப்பது, வீட்டில் அமைதியாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். சரி, அதற்கு மேல பார்க்கின்ற போது ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா சனியுடைய சஞ்சாரம். சனி 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பெரிய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு 6ஆம் இடத்து சனி ஒரு யோக பலன்களை கொடுப்பார். நிம்மதியான நிலையினை உண்டாக்குவார். நோய் நொடி இல்லாத நிலையை ஏற்படுத்துவார். வம்பு வழக்கு இல்லாத நிலையை உருவாக்குவார். வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் வெற்றியினை உண்டாக்குவார். எதிரிகளை வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கேது. அப்போ தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். எல்லா வகையான நன்மைகளும் இருக்கும். சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பண வரவிற்கு குறைவு இருக்காது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் சப்தமாதிபதியுமான செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புகைச்சல் இருக்கலாம். இல்ல நட்பு வட்டத்தினால் குடும்பத்திற்குள் ஒரு குழப்பம் வரலாம். 8ஆம் இடத்தில் செவ்வாய் மறைகிறார். அல்லது சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக சில சங்கடங்கள் வரலாம். மருத்துவ செலவுகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கணும். ராகு 5ஆம் இடத்துல பிள்ளைகள் பற்றிய அக்கறை இருக்கும். பூர்வீக சொத்து சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சூரியனுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை முதல் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது.
பொதுவாக 10ஆம் இடத்திற்கு வருகின்ற சூரியன் தொடர்ந்து 11ஆம் இடத்திற்கு போகின்ற போதும் 10ஆம் இடத்திற்கு வருகின்ற நாளிலிருந்து 60 நாட்கள் சூரியன் யோக பலன்களை கொடுப்பார். அப்படி பார்க்கின்ற போது பாக்கியஸ்தானத்தை விட்டு வெள்ளிக்கிழமை முதல் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு சூரியன் வருகிறார். அப்போ ஒரு புதிய பாதை என்பது இந்த வெள்ளிக்கிழமை முதல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். புரியுங்களா? சொந்த தொழில் தொடங்கணுமா, தொழில் தொடங்க முடியும். அப்ப சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இருக்கு. புதன் பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு புதிய பாதை தெரிந்திடக்கூடிய வாரமாக இருக்கும். வாரத்தின் முதல் நாள் மட்டும் கவனமாக இருங்க. மற்ற நாட்கள் எல்லாம் யோகமான நாட்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்கள், இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பொதுவா அப்படியே திடீர்னு பார்த்தா நல்லா இருக்குங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே மாறி போகுது. என்னதான் பண்றதுன்னு தெரியலைங்க. இப்படி ஒரு நிலைப்பாடு சமீப காலமா உங்களுக்கு இருக்கு. நல்லா போற மாதிரி தான் இருக்கு. அப்படியே பார்த்தா மீண்டும் மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. அதுக்கு என்ன காரணம்னா சொல்றேன். குரு 9ஆம் இடத்துக்கு வந்தாரு. 9ஆம் இடத்துக்கு வந்த குரு இந்த 10ஆம் தேதி அஸ்தமனம் ஆயிருக்காரு. எப்பவுமே தொடர்ந்து எந்த கிரகமும் ஒரே நிலையோடு சஞ்சரிப்பதில்லை. அஸ்தமனம் ஆவாங்க, அதிசாரமாக வேற இடத்துக்கு போவாங்க, வக்ரம் ஆவாங்க. அப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை எதுக்காக நம்ம பாக்குறோம்னா இதையெல்லாம் பார்த்துதான் இந்த நேரம் தான் நமக்கு நல்லா இருக்கு. இதன் பிறகு அந்த கிரகம் அதே இடத்தில் சஞ்சரித்தாலும் அந்த கிரகம் அஸ்தமனமாகிவிட்டால் நமக்குரிய பலன்களை கொடுக்க முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் ஜோதிடர் சில பேர் பாத்தீங்கன்னா பக்கத்திலே வச்சிருப்பாங்கன்னா, இப்ப இல்லை, அந்த அரண்மனை ராஜாக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு, இன்னைக்கு இந்த வேலையை ஆரம்பிக்கலாமா, இந்த நிலையில் இன்னைக்கு இருக்கலாமா, புரியுதுங்களா, ஒரு போர் தொடுக்கலாமா, இப்படி எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் ஆஸ்தான ஜோதிடரை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு வந்துட்டார் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். 9ஆம் இடத்துக்கு குரு வந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அஸ்தமனமாகி இருக்கிறார். இப்ப அஸ்தமனமான குரு என்ன பண்ணுவார்? மறைவு பெற்றவர், பலன் கொடுக்க முடியாது இல்லையா? அவர் 30 நாட்கள் அஸ்தமனமாக இருப்பார். அந்த அஸ்தமன காலகட்டம் இந்த காலகட்டம், இந்த வாரம் உங்களுக்கு. அப்ப பாக்கிய குருவால் பலன்கள் என்பது கிடைப்பது சங்கடம். புரியுதுங்களா? இதை அடுத்து சந்திரனை பார்ப்போம். இடம் உங்களுக்கு பாக்கியாதிபதியே சந்திரன் தான். அவர் என்ன பண்றாருன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை உங்களை நிம்மதியாக வைத்திருப்பார். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை குடும்பத்துல நிம்மதி இருக்கும், வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்கும், எல்லாமே இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம். கொஞ்சம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சுங்க, அப்படியே ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துடலாங்க, அங்க போறோம் இங்க போறோம் நினைக்கிறீங்க இல்லையா? ஒரு பயணம் திட்டம் போட்டுருப்பீங்க, போங்க, ஈவினிங் திரும்பி வீட்டுக்கு வந்துடுங்க. புரியுதுங்களா? நைட் டிராவல் வேண்டாம். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை இரவு பயணம் வேண்டாம். அதே போல் திங்கட்கிழமை இரவு பயணம் வேண்டாம். புரியுங்களா? சந்திராசிரம நாட்களில் முடிந்தவரை இரவு பயணத்தை தவிர்ப்பது என்பது நன்மையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு யோகமான நிலை இருக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், எடுத்த வேலைகள் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும், நினைத்ததை உங்களை சாதித்துக் கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், புதிய முயற்சிகள் வெற்றியாகும், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும், ஒரு நல்ல நிலை இருக்கு. இடையில் சந்திராஷ்டம நாட்களில் பார்த்து கணக்கிட்டு கொண்டு கொஞ்சம் நடமாட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட எப்படின்னா ஓடி ஓடி சம்பாதித்து அங்கே ஒரு இழப்பினை ஏற்படுத்திக் கொள்வதை விட அமைதியாக இருந்து அந்த வருமானம் வேண்டாம், வருமானத்தை விட அதிகபட்சமான செலவுகளும் வேண்டாம், இழப்புகளும் வேண்டாம். சரிங்களா? 2 நாள் ஓய்வு எடுக்கலாம். சந்திராசிரம நாட்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்வேன், முடிந்தவரை ஓய்வு எடுங்கள். வழக்கமான வேலைகளில் கவனமாக இருங்க. வெளியூர் பயணம் வேண்டாம், புதிய முயற்சிகள் வேண்டாம். புரியுதுங்களா? இந்த வாரம் உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் 2 நாட்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். தொடர்ந்து பாத்தீங்கன்னா புதன் 8ஆம் இடத்துல. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கையில பணம் இருந்தா போதும். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்பது பழமொழி. அப்படி பார்க்கின்ற போது 8ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற உங்களுடைய லாபாதிபதி புதன் பாத்தீங்கன்னா வருமானத்தை கொடுப்பார் நிச்சயமாக. ஒரு பேங்க்ல கடன் கட்டிருப்பீங்க, பணம் வரும். புதிய முதலீடு செய்வதற்குரிய நிலை இருக்கும். என்றைக்கோ ஒரு கடன் வாங்கிட்டு போயிருப்பார், அந்த பணம் வரும்.
வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து கொண்டிருக்கும், கையில பணப்பழக்கம் இருக்கும், இல்லை எதிர்பார்த்த பணம் வரும். இந்த நிலை இருக்கிறது. ஒரு புதிய இடம் வாங்கிடக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இதற்கு மேலாக ராகு 4ஆம் இடத்துல உழைப்பு இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா, செவ்வாய் உங்க ராசியை பார்க்கிறார், ராசிநாதன் தான் ராசியை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு உஷ்ணப்படுத்தி கொண்டிருப்பது, அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எப்படிங்க, விடாமுயற்சி என்பது இந்த நேரத்தில் இருக்கும். வீண் முயற்சியாக கூட சில முயற்சி இருக்கும். கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது என்பது நன்மையாக இருக்கும். உடல் நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்பாலினர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க ஆணா இருக்கலாம், ஒரு பெண்ணு வேலை செய்யறாங்க, நீங்க அவங்களால சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நீங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆண் நண்பர் கூட இருக்காரு, அவங்களால சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். புரியுங்களா? அப்ப இழப்புகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நீங்க ஆசைப்பட்டு செலவுகள் செய்து வீணான சங்கடங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நிதானமாக இருப்பது நன்மையாக இருக்கும். கேது 10ஆம் இடத்துல செய்து வருகின்ற தொழிலில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, விழிப்போடு இருங்க. புரியுதுங்களா? தொழில ஞானமோட்சக்காரன் கேது சஞ்சரிக்கிறார். அப்ப அலட்சியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கவனமா இருக்குங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல, இல்ல குரு அஸ்தமனமா இருக்கிறாரு. குழந்தைகள் பற்றி கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். நிச்சயமா விரைவில் சரியாகும். சூரியன் 8ஆம் இடத்துல, கணக்கு வழக்கில் கவனமாக இருங்க. 9ஆம் இடத்துக்கு மாறப்படுற சூரிய வெள்ளிக்கிழமை, கொஞ்சம் அந்த நெருக்கடிகள் மாறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, வழக்கமான வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தான். என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சார் இல்லையா, அவர் இப்போ அஸ்தமனம் ஆயிருக்கார். அப்ப 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது பாதகமான நிலை. அந்த பாதக நிலை என்பது இப்ப அஸ்தமனமாகின்ற போது அந்த பாதகத்திலும் ஒரு சாதகமான நிலை உங்களுக்கு. இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை உங்களுக்கு ஒரு யோகமான நிலை இருக்கு. ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை, புரியுங்களா, ஓய்வு எடுத்துடக்கூடிய நிலை, தொழில் பற்றிய அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடிய நிலை, எல்லாவற்றிலும் ஒரு ஆதாயமான சந்தோஷமான நிலை இருக்கும். அதன் பிறகு என்ன நடக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கியும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சப்தமஸ்தானத்தில் தான் சந்திரன். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்கும், புரியுங்களா, நினைத்தது எல்லாம் நடந்தேறும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், எல்லா விதமான திருப்தியான நிலை உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரை இருக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். புரியுதுங்களா? அந்த 2 நாட்களில் உங்களுடைய நட்சத்திரத்தின் பாதத்திற்கு ஏற்ப ஒரு 6 மணி நேரம் கடுமையான பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கும். பொதுவாக 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். கொஞ்சம் கவனமா இருங்க. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம், வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனமா இருங்க. உடன் இருப்போரை அனுசரித்து செல்வது என்பது நன்மை ஏற்படுத்தும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். புரியுதுங்களா? உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு என்று இருப்பது என்பது நன்மை ஏற்படுத்தும். புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நிலைமை சீராகிவிடும். மீண்டும் பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், உங்கள் நினைத்ததை கூட நடத்தி கொள்ள முடியும். புரியுதுங்களா? இந்த நிலை சந்திரனுடைய சஞ்சார நிலை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ராகு 3ஆம் இடத்துல, எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். இந்த முயற்சி என்பது பாத்தீங்கன்னா, எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றிகள் காத்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் செவ்வாய் 6ஆம் இடத்துல, உங்களுக்கு விரையாதிபதி அவர் தான், பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான். பொதுவாக 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, போட்டி, பிரச்சனை என்ற நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகள் கூட உங்களிடம் சமாதானம் பேச வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுங்களா? வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் உங்களை வெற்றி பெற முடியும். உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் ஆரோக்கியம் மேம்படும். அப்போ எல்லாவற்றிலும் ஒரு நல்ல நிலையினை செவ்வாய் கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் உங்களுக்கு. 6ஆம் இடத்து செவ்வாய். அதற்கு மேலாக பார்த்து சுக்கிரன் 9ஆம் இடத்துல. அப்போ பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது என்ன ஆகுன்னா, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிலை இருக்கும். அது எந்த வகையிலான உதவியாக கூட இருக்கலாம், பிறருக்கு உதவி செய்ய முடியும். அந்த நிலையினை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சூரியன் 7ஆம் இடத்துல வியாழக்கிழமை வரை.
எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பாராத இடமாற்றம் என்பதெல்லாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. புரியுங்களா? ஒரு இடமாற்றம் நிச்சயமாக இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா வசித்து வரும் வீட்டினை கூட வேறு இடத்துக்கு மாத்துவீங்க, வசதியான வீட்டுக்கு குடி போவீங்க, அதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. சனி பகவான் 4ஆம் இடத்துல உழைப்பு அதிகரிக்கும், வேலைபளு கூடும். புதன் 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கிறார். புரியுங்களா? இப்ப கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கு. பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். வெள்ளிக்கிழமை சூரியன் 8ஆம் இடத்துக்கு போக போறாரு. அதற்கு முன்னதாக உங்களுடைய திட்டமிட்ட வேலைகளை நடத்தி கொள்வது என்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல, சுக்கிரன் 9ஆம் இடத்துல, ராகு 3ஆம் இடத்துல, இப்படி கிரகங்கள் எல்லாம் வரிசை கட்டி உங்களுக்கு யோக பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற நேரம் இந்த நேரம். திட்டமிட்டு செயல்படுகின்ற போது இன்னும் யோக பலன்கள் கூடுதலாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, பொதுவா உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம், இந்த காலம் சாதகமான காலம். இருந்தாலும் ஒவ்வொரு கிரகமும் எங்கே சஞ்சரிக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு திருப்தியான நிலை இருக்கும். குறிப்பாக சந்திரன் ஒரு ராசிக்குள் 2.25 நாட்கள் தான் சஞ்சரிப்பார். அதற்கேற்ப பலன்கள் மாறுபடும். அதனால் சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்ப்பது என்பது நம்ம விஷயமான ஒன்று இந்த நேரத்தில். அப்படி பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். 5ஆம் இடத்துல சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பிள்ளைகளுடைய ஆதரவு கிடைக்கும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், பூர்வீக சொத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். புரியுங்களா? மனம் ஒரு லகுவாக கூடிய நிலை இருக்கும். புரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 6ஆம் இடத்துல சந்திரன். பொதுவாக 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக சொல்லலாம். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும், நோய் நொடி விலக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். அடுத்து புதன்கிழமை வியாழக்கிழமை 7ஆம் இடத்துல, அந்த 2 நாட்களும் கூட உங்களுக்கு நன்மையான நண்பர்களால் ஆதாயம் கிடைத்திடக்கூடிய, வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைத்திடக்கூடிய, வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைத்திடக்கூடிய நிலை எல்லாம் இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற போது வியாழக்கிழமை வரை, ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை வரை உங்களுக்கு சகஜமான நல்ல நாட்களாக இருந்திருக்கிறது. சரி, அதன் பிறகு என்ன ஆகுன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சந்திராஷ்டமம். உங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். அமைதியாக வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபட்டு வருவதால் சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும். இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் இப்படி இருக்கின்ற போது சனி 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய நிலை. ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து தைரியமாக செயல்படக்கூடிய நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்குவார். அடுத்து புதன் 6ஆம் இடத்துல, அப்போ புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். கையில பணப்புழக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும். புரியுங்களா? அடுத்து சூரியன் 6ஆம் இடத்துல, அப்போ இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் முதல்ல பைசல் ஆயிடும். வெற்றி என்பது உறுதியாக உங்களுக்கு உண்டு. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல கொஞ்சம் சந்தோஷமான நிலையும் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும். இப்போ சனி பகவான் சஞ்சாரம், புதன், சூரியன், சுக்கிரன் என்று எல்லா கிரகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிக்கின்றன. அதே நேரத்தில் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் இப்பொழுது அஸ்தமனம் ஆகியிருக்கிறார். இப்ப குருவுடைய பார்வையினுடைய பலன் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா சனி பகவானும் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைய போறார். இந்த வாரத்தின் கடைசியிலே வக்கரமாக போறார். கொஞ்சம் நல்ல திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையும் இப்பொழுதே முடித்துக் கொள்வது என்பது நன்மையாக இருக்கும். இப்போ ஒரு கிரகம் வக்கரமாகின்ற போது இன்னொரு கிரகம் யோக பலன்களை கொடுக்கலாம். இன்னொரு கிரகம் அடுத்த வாரம் வேறு இடத்தில் பயிற்சி ஆகலாம். புரியுதுங்களா? இருந்தாலும் இந்த நேரத்தில் சனியுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கு, புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. வியாழக்கிழமை வரை சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறார், சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா 8ஆம் இடத்து கேது எப்பொழுதுமே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அஷ்டம கேது பாத்தீங்கன்னா ஏதாகிலும் ஒரு தொல்லையினை வழங்கி கொண்டே இருக்கிறார். அதையெல்லாம் மீறி முன்னேறக்கூடிய நிலையினை மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலையினை 2ஆம் இடத்து ராகு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது அப்படித்தான், இது இப்படித்தான். இப்போ கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்ப பலன்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும்.
பொதுவாக நமக்கு வெளிவட்டார வாழ்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கிறது, சந்தோஷமான நிலையும் இருக்கிறது. பயப்பட வேண்டாம். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கும்பராசினரை பொதுவா ஒரு தகவலமான சொல்கிறேன், எல்லா நேரமும் ஒன்று போல இருக்காது. ஒரு நேரம் சாதகமாக இருக்கும், ஒரு நேரம் எதிர்மறையாக இருக்கும். இந்த நேரம் உங்களுக்கு எதிர்மறையான நேரம் என்பதை முதலில் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்குமே காரணம் கிரகங்கள் தான். எதிர்மறையான பலன்கள் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த கிரகங்களை பெற அடுக்கிட்டே போக முடியும்னால இதுதான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம் என்று. ஆனா எதிர்மறையான பலன்கள் கிடைக்கின்ற காலத்திலும் சோதனைகள் அதிகரிக்கின்ற நேரத்திலும் ஒரு மனிதன் வாழ்ந்தாக வேண்டும் என்ற விதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த விதியினை கிரகங்கள் காப்பாற்றியாக வேண்டும். அதற்காகத்தான் சந்திரனுடைய சஞ்சாரம். சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு 2.25 நாளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்கி ஒரு பெரிய கஷ்டம் ஓடிட்டு இருக்கு. கையில பணப்பழக்கம் இல்லை, குடும்பம் வறுமையில இருக்கு, குடும்பம் நடத்துவதற்கு சிரமமா இருக்கு. திடீர்னு யாரோ ஒருத்தர் வராங்க, ஒரு நாள் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்குறாங்க, போயிட்டு இருக்காங்க. அப்போ அதைத்தான் சந்திரன் செய்வார். எப்படிங்க? நீங்கள் வாழ வேண்டும், வாழ்வதற்கு அடிப்படைகளை உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். ஏன்னா இறப்பு என்பதும் பிறப்பு என்பதும் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அந்த பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்ந்தாக வேண்டும். இடையில் ஒவ்வொரு கிரகமும் சங்கடப்படுத்துகிறது என்றால், பொதுவாக 8 கிரகங்களும் எதிர்மறையாக சஞ்சரிக்கிறது என்றாலும் சந்திரன் பாத்தீங்கன்னா உங்களை வாழ வைப்பதற்குரிய வழியினை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். சரி, இந்த வாரம் சந்திரன் சஞ்சாரம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை உழைப்பு என்பது அதிகரிக்கும். உழைப்பு அதிகரிக்கும், வேலை பளு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூழ்நிலை என்பதை நீங்களே கெடுத்துக்குவீங்க. ஒரு எடுத்த வேலையை முடிக்கிறதுல தாமதம் பண்ணுவீங்க, கொஞ்சம் அலட்சியம் காட்டுவீங்க, கொஞ்சம் குழப்பத்தோடு இருப்பீங்க. குழப்பத்தை தவிர்த்து விட்டு செயல்படுவது என்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். அடுத்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும், எதிர்ப்பு விலகும், போட்டி பகை விலகும். புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நட்பு வட்டத்தால் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். வாரத்தின் கடைசி 4 நாட்கள் உங்களுக்கு யோகமாகவே இருக்கிறது. முதல் 3 நாட்கள் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இப்ப சந்திரன் இந்த வாரம் உங்களை பாதுகாக்க போகிறார். நான் முதல்ல ஒரு தகவல் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப ராகு ஜென்ம ராசிக்குள்ள, 7ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல சனி, 7 சனியுடைய காலகட்டம், 2ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல செவ்வாய், சூரிய 5ஆம் இடத்துல, புதன் 5ஆம் இடத்துல. இப்படி எல்லா கிரகங்களும் அவங்கவுங்களும் உங்களை அப்படியே நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சுக்கிரன் போய் இந்த நேரத்துல 7ஆம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமை இருக்கும் உங்களுக்கு. அங்கங்கே போய் பேரை கெடுத்துவீங்க. இது எதிர்ப்பாளினரால் இழப்புகளையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய நிலையில சுக்கிரன் கொடுப்பார். அதே நேரத்துல 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது வேற, குடும்பத்திலேயும் நிம்மதி இருக்காது, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது. இவையெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கிடையாது, உங்களை சார்ந்தவர்கள் கிடையாது. இந்த கிரகங்கள் இந்த நேரத்தில் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை இவர்கள் கொடுப்பார்கள். 7ஆம் இடத்துல கேது. ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருக்கும் போது நீங்க நிறைய திட்டம் போடுவீங்க, திட்டம் நிறைவேறணும் இல்ல, அது ஒரு பக்கம். 2ஆம் இடத்து குடும்பஸ்தானத்துல போய் சனி பகவான் உட்காந்துருக்காரு, வாக்குஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. புரியுங்களா? எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிடுவீங்க. அதுவே உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். இதெல்லாம் கிரகங்கள் தான் செய்யறாங்க, என்ன சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? ஆனால் இப்படி செய்யக்கூடிய நிலையினை இந்த கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். வீண் பிரச்சனைகளை தேடிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வரும். குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு அஸ்தமனம் ஆகிறார். அதுவே ஒரு நல்ல நிலைமை தான் உங்களுக்கு. செவ்வாய் 4ஆம் இடத்துல உழைப்பு அதிகரிக்கும். புதன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 7ஆம் இடத்துல சுக்கிரன், எதிர்ப்பாளினர் வலையில் வீழக்கூடிய நிலை. இப்ப 5ஆம் இடத்துல புத அபகீர்த்தி, என்னது நமக்கு கெட்ட பேரு, மற்றவங்களுக்கு தப்பா பேசக்கூடிய நிலை. அந்தாலும் இது பண்றாங்க, இந்த இது பண்றாங்க, மோசமான அந்தாலும் இப்படி பேசக்கூடிய நிலையில புதன் ஏற்படுத்துவார். அப்ப நம்முடைய பாதையும் மாறும். இதற்கு காரணம் கூட நீங்க கிடையாது, கிரகங்கள் தான். இப்போ ஏன் இந்த பலனை பார்க்கணும்னா இதுவெல்லாம் இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அடக்கமாக இருப்பது என்பது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும், குடும்பத்துல நிம்மதியா இருக்கும். உங்களுடைய குடும்பம் தான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உயர்ந்தது, உங்களை பாதுகாத்திடக்கூடியது, உங்களுக்கு கௌரவத்தை உண்டாக்கிடக்கூடியது. ஆகையால் இப்படியெல்லாம் இந்த வழிகளெல்லாம் செல்லாமல் முடிந்தவரை
அடங்கி இருப்பது என்பது நன்மை ஏற்படுத்தும். அதற்காகத்தான் இந்த பலன்களை பார்க்கணும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மீன ராசி நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள சனி இருக்காரு. 5ஆம் இடத்துல சஞ்சரித்து வரும் குரு பகவான் ராசிநாதன் இப்போ அஸ்தமனமாகி இருக்கிறார். அப்போ அஸ்தமனமாகின்ற போது குருவால் கிடைத்த நற்பலன்கள் என்பது இந்த நேரத்தில் இனி நமக்கு இன்னும் 1 மாதத்திற்கு கிடைக்காமல் போயிடும். ஒரு 30 நாள் அஸ்தமனம். அப்போ அந்த 5ஆம் இடத்தை சஞ்சரித்த குரு என்ன பண்ணாருன்னா ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்த சனியை பார்த்தார். அந்த 7.5 சனியுடைய பாதிப்பு நம்மளை நெருங்காம போச்சு. இப்ப சனி அஸ்தமனமானதால், குரு அஸ்தமனமானதால் இப்ப சனி கொஞ்சம் வீரியமாக இருப்பார். அப்ப ஜென்ம சனியுடைய பாதிப்பு என்பது நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கம். இப்ப ஜென்ம சனி என்பது ஒரு பக்கம் தான். அதே நேரத்துல கேது 6ஆம் இடத்துல இருக்காருல்ல, அவர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். உங்களை எல்லா வகையிலுமே நோய் நொடிகளிலிருந்து, வம்பு வழக்குகளிலிருந்து, எதிர்ப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார். கௌரவத்தை உண்டாக்கி கொண்டிருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல, தன குடும்பாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல தைரியமாக உங்களை செயல்பட வைப்பார். கொஞ்சம் வேகமாகவே நடைபெற வைப்பார். எவருக்கும் அஞ்சாத நிலையினை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். இப்ப செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வாரத்தில் நீங்க. அதற்கு மேலாக ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. கொஞ்சம் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமான நிலை உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் திட்டமிட்டு வேலை செய்வீங்க. புரியுதுங்களா? உத்தியோகத்திலும் நிம்மதியான நிலை இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். உடல்நிலை சீராகும். எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். வழக்கு ஜெயமாகும். புரியுங்களா? இப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்போ சந்திரன் சஞ்சாரம் சாதகமாக இருந்தாலே நமக்கு நினைத்த வேலைகளை நம்மால் நடத்தி கொள்ள முடியும். அதே செவ்வாயும் சாதகமாக சஞ்சரிக்கிறார், கேதுவும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல, இப்ப 6ஆம் இடத்துல சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா சின்ன சின்ன நலிவுகளை ஏற்படுத்தலாம். அதே நேரத்துல 6ஆம் இடத்துல கேது இருப்பதால் அந்த பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் போயிடும். சூரியன் 4ஆம் இடத்துல உழைப்பு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை 5ஆம் இடத்துல சூரியன் போறாரு, அந்த நிலை கூட மாறும். 4ஆம் இடத்துல புதன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். புத்திசாலித்தனம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த வேலையை இப்படி செய்யலாம், இந்த வேலை செய்ய வேண்டாம், இவரை நம்ப வேண்டாம், இவரை நம்பலாம். இந்த புத்திசாலித்தனம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகத்தான் இருக்கும். ஜென்ம சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என செவ்வாயும் கேதுவும் உங்களை பாதுகாத்திட தயாராக இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.